வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு முருகனை நம்பி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15/7/2025 செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாளில் முருகரை நம்பி முருகர் காட்சி கொடுத்து முத்து முத்தாக பாடுன்னு சொன்ன அருணகிரிநாதரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வளர்ந்தவர். அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வளர்ந்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி தரும்னு சொல்லல, திருவண்ணாமலையில தான் அவர் வளர்ந்தது. அவர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்களுக்கு இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க அக்கா அவங்கள வளர்த்தாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்து தான், ஒரே தம்பி, அம்மா அப்பா இல்லை, நம்ம தான் வளர்க்கணும்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அவங்கள. அவங்க அக்கா பேர் பார்த்தீங்கன்னா முத்தம்மா. அவங்க அவங்க தம்பிக்காக ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அப்பா கிட்ட கண்டிப்பாக கற்றுக்கலாம், அம்மா கிட்ட அன்பை கற்றுக்கலாம். அவங்க அம்மா அப்பா இல்லாதனால அவங்க அக்கா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. செல்லம் கொடுத்ததுனால அவர் கொஞ்சம் வாலிப வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறான பழக்கத்தில் அவர் இருந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பழக்கத்தில் அவருக்கு தேவையில்லாத நோயெல்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து எல்லாமே ஊரில் இருக்கிறவங்க கதவை மூடிடுறாங்க. அவங்கள பார்த்தா கதவை மூடிடுவாங்க. ஒரு வீட்டு கதவை மட்டும் திறந்துட்டு இருக்கு. அந்த வீட்டில் திறந்துட்டு இருக்கணும்னு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்ச உடனே போயிட்டு ஒரு பெண் உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்கள போய் இப்படி தொட்டு பார்த்தோன்னே அவங்க இப்படி திரும்ப பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது அவங்க அக்கா. ஐயோ கடவுளே, நம்ம இவ்வளோ பெரிய அரக்கனா இவ்வளோ கெட்ட தவறான இதுலாம் நம்ம வாழ்ந்துட்டோமே, பார்த்தா நம்ம அக்காவே நம்ம இப்படி தொட்டோமே, அக்காவே இப்படி பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இறந்துடலான்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வெளியே புறப்படுறாரு. புறப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் எல்லாம் முருகான்னு சொல்லுப்பா, எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது அவர் எதுவுமே கேட்கல, காது கொடுத்து கூட கேட்காம அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கும் கால் போன போக்கில் போயிட்டு திருவண்ணாமலை கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து விழுந்துடலாம் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் நான் ஞாபகம் வருது, அந்த முதியவர் ஏதோ ஒரு பேர் சொன்னார், என்ன பேருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி நல்ல நேரம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. முருகான்னு சொல்லிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு கீழே விழுறாரு. கூப்பிட்டோடனே ஓடி வர ஒரே கடவுள் முருகர். அவர் கூப்பிட்டோடனே அப்படி தாங்கி இப்படி பிடிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கு அருணகிரின்னு பேர் வச்சதும் நம்ம முருகர் தான். அருணகிரி முத்து முத்தாக பாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, நான் என்ன பாட்டோம் முருகான்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது முத்து முத்தாக பாடுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அவங்க அக்கா வளர்த்தவங்க முத்தம்மாள், முருகரும் முத்து முத்தாக பாடுன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த பாட்டு தான் முத்தி திரு பக்தி திருநாள்.